கண்டிப்பாக அந்த காலத்தில் ஒரு எம்ஜிஆர் வந்தார், இந்த காலத்தில் விஜய் தான். இதுக்கப்புறம் கூட வாய்ப்பு இன்னும் 20 வருஷம் கழிச்சு தான் யோசிக்கணும். புதுசாக இருந்தவங்களே வர முடியாதுங்கிறாங்க, அப்புறம் புதுசாக எப்படி வரப்போகிறான்? வாய்ப்பு கிடையாது. ரெண்டாவது ராகவா லாரன்ஸ் வந்து ஒரு நல்ல மனிதர், அது மறுக்கலை. ஏழைகளுக்கெல்லாம் உதவுறார், அதெல்லாம் மறுக்கலை. ஆனால் அவருக்கு ஓட்டு விழுவோம் அப்படின்னு கிடையாது. அதாவது இப்போ நீங்கள் லாரன்ஸ் வந்து நல்ல மனிதர், ஏழைகளுக்கு உதவுவார், அதெல்லாம் மறுக்கவே இல்லை. ஆனால் அவருக்கு ஓட்டு விழும்னு வராது. விசில் சின்னம் டிவிக்கு, விஜய் மூஞ்சிக்கு தான் அவருக்கு லாரன்ஸுக்கு ஓட்டு விழும். அதில் வந்து அந்த இப்போ அவர் ஜெயிச்சா கூட என்னால் வந்து அவர் மாறு தட்டி சொல்ல முடியாது. இப்போ இருக்கிற நீங்கள் மினிஸ்டர் எடுத்துக்கலாம், எம்எல்ஏ எடுத்துக்கலாம், நாங்கள் எங்கள் தொகுதியில் பேர் வாங்கி ஜெயிச்சோன்னு கூட சொல்ல முடியாது. அதுக்கு விசில் சின்னம் தலைவருடைய ஃபேஸ் தான். அதனால் புதுசாக யாரும் இனிமேல் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. இவர் புதுசாக வந்தால் நீங்கள் நினைக்காதீங்க. 20 வருஷத்துக்கு முன்னாலே நற்பணி மன்றம் ஆரம்பித்து நற்பணி மூலமாக பல பேருக்கு உதவி பண்ணி அந்தந்த யாரெல்லாம் அன்னைக்கு கட்சிக்காண்டி உழைச்சாங்களோ இன்றைக்கி அவங்களுக்கு தான் பதவி கொடுத்துருக்கிறாரு. மினிஸ்டர் பதவியோ எம்எல்ஏ போஸ்டிங்கோ அது மாதிரி உள்ளவங்களுக்கு தான் கொடுத்துருக்கிறாரு. இப்போ இன்னும் இடமே வாங்கலை. ஏன்னா இடம் வாங்கி உழணும், உழவே விதை விதைக்கணும். விதை வந்து செடி வளருதா பட்டு போவதான்னு தெரில. அதுக்கு முன்னால் நான் அரசியலுக்கு வந்துடுவேன், ஆட்சியை பிடிச்சிருவேன், இதெல்லாம் இனிமேலாம் சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இன்னும் 20 வருஷத்துக்கு இந்த கனவே காண தேவையில்லை. இல்லை, கவுக்க முடியாது. கவுக்கு உண்டான சூழ்நிலை வரும் அப்படின்னு தான் சொன்னேன். அதாவது கவுந்துன்னு சொல்லலை, ஆனால் அதே இதை இவர் திறமையாக இருந்து ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். நான் உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு பேசும்போதே இவர் ஜெயிச்ச போதே சொல்லியிருந்தேன். ஆனால் அவருக்கு வெளியே இருந்தும் குறைச்சல் கொடுக்குறாங்க, சட்டசபைக்குள்ளே இருந்தும் குறைச்சல் கொடுக்குறாங்க. அதெல்லாம் அவர் பார்க்குறதே இல்லைங்க, அதெல்லாம் கேள்விப்படுறதே இல்லை. அதுக்கு தான் உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவர் அதை சொன்னார், அவர் இதை சொன்னார்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர் 1க்கு 4 பேர் திரிப்பான்னு சொல்லிட்டு தான் பத்திரிகையாளரையே அவர் பார்க்க அவாய்ட் பண்ணுறாரு. ஏன்னா எதுனாலும் சட்டசபையில் நீங்கள் பார்க்குறீங்க, டேரெக்டாக ரிலே பண்ணுறோம், டேரெக்டாக பதில் கொடுக்குறோம். அதுக்கு தான் சட்டசபையிலே உங்களுக்கு வந்து டெலிகாஸ்ட் பண்ணிக்கிறோம் தான் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காரு. ஏன்னா ஒவ்வொரு 100 பத்திரிகைகளை வச்சு 100 பேர் கேள்வி வைக்கிறதுக்கு நடந்ததை பார்த்துட்டியா, மக்களுக்கு தெரிவிக்கிறியா, கிளம்பு, ஏன் டயத்தை வேஸ்ட் பண்ணாத, ஓன் டயத்தையும் வேஸ்ட் பண்ணாதேன்னு அப்படி பழைய ஆட்சி மாதிரி நாங்கள் அத்தை பண்ணோம் இத்தை பண்ணோம் ஒவ்வொருத்தரும் பத்திரிகையாளர் கூப்பிட்டு பேசணும்னு இவர் விரும்பலை. அதெல்லாம் வாய்ப்பு இல்லை, நடக்காத காரியம். சப்போஸ் தவறு செய்திருந்தால் கண்டிப்பாக தண்டனை உண்டு. அது இந்த கட்சி அந்த கட்சியெலாம் கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் யாராக இருந்தாலும் தெரிஞ்சு செய்தால் தவறாக செய்தால் கண்டிப்பாக தண்டனை கொடுப்பார். அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. கொஞ்சமாவது நாட்டுடைய பொருளாதாரத்தை நினைக்கணும். ஏற்கனவே 10 லட்சம் கோடிக்கிட்ட கடனை வச்சுட்டு போயிட்டீங்க. இப்போ திருப்பி இன்னொரு எலெக்ஷன் வந்தால் எத்தனை கோடி செலவாகும் யோசிக்க வேணாம். ஏன் நீங்கள் 30 வருஷம் இருந்தீங்கல்ல, அடுத்த வந்தவன் 10 வருஷம் இருந்தீங்களா, இவனை ஒரு 5 வருஷம் விடுங்கயா, 5 வருஷம் விட்டு பாரு. அதுக்கப்புறம் நீ இப்போ நல்லா இல்லை நடத்தலைன்னா அரசு எழுதி சொல்லக்கூடாது. 5 மாசத்துக்கு விட மாட்டேங்கிறாங்க. அதுதான் அவசரத்தில் பிள்ளை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அது கிடையாது. இவர் வளர்ச்சியாக செய்வார். கவலை ஒரு வருஷத்தில் பாருங்க, வெறும் 40 நாள்லேயே டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்காரு. காலையில் 9 மணிக்கு தலைமைச் செயலகம் வந்துட்டு சாயங்காலம் 4:30 மணி வரைக்கும் வந்து தான் பணியை செய்கிறாருன்னா எந்த முதலமைச்சர் அப்படி? பாதி நாள் சட்டசபை நடந்தால் தான் போவேன். நான் ரெகுலராக போவேன். இந்த ஒரு வருஷம் நான் கஷ்டப்பட்டேன்னா 4 வருடம் நான் அறுவடை பண்ணுவேங்கிறாரு. அப்போ மக்கள் இந்த 5 வருஷம் நம்ம இவரை விட்டுட்டோம்னா அடுத்தால 15 வருஷத்துக்கு நம்ம இவரை கண்டினியூ பண்ணி இவரே வைக்கிற மாதிரி தான் வைப்பார். அது நம்பிக்கை இருக்குது. இல்லை, உண்மையாக தானே சொன்னார். இதுக்கு முன்னால் வெளியே இருந்து அவதூறாக சொல்லிட்டு இருப்பார் முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னால். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தாரு, என்ன அவங்க அப்பாவே காணும்ட்டார். ஏன்னா அவர் பேசலை, இவர் பேசுகிறாரு, அவர் பேசல. இல்லை, அனுபவம் உள்ளவர் வெளியிலேருந்து பண்ணலாம்ல, பண்ண முடியாது. ஏன்னா இவர் ஊழல் லிஸ்ட் எடுத்தாருன்னா எல்லாரும் வாய கப்சிப்பு, யாருமே பேச முடியாது. அன்னைக்கு எழுத்து கேள்வி கேட்டிருக்கணும், எழுத்து பேசியிருக்கணும், மக்கள் பார்ப்பாங்கல்ல. டெலிகாஸ்ட் ஆகுது இல்லை, பின்னே எஞ்சி போனாங்க. எஞ்சி போக வேண்டிய காரணம் என்ன? பையன் இல்லையா, நாங்கள் தப்பு பண்ணலையா அப்படின்னு துணிஞ்சு நின்றுக்கணும். எஞ்சி சுத்து போனது வந்து மக்களுக்கே தெரியுது. குற்றம் உள்ள மனசு குறுகுறுக்குன்னு எஞ்சி போனது மக்களுக்கே நல்லா தெரியுது. ஆட்சி நீடிக்கும், அதில் வந்து மாற்றமே இல்லை. நேற்று நண்பர் திருமாவளவன் சொல்லியிருக்காரு, என்னுடைய சப்போர்ட் உண்டு இருக்காரு. கம்யூனிஸ்ட் ஃபுல் சப்போர்ட் தராங்க. இன்னும் ஏடிமிக்கையிலேருந்து நிறைய பேர் வந்து ஆசைப்பட்டு சேர்றாங்க. அதனால் வலுவான ஆட்சி அமையும். அதில் வந்து மாற்று கருத்தே இல்லை. அதாவது கவுத்துடுவேன்னா நாளைக்கு நீங்கள் ஆட்சிக்கே வர முடியாது. ஒரு மனுஷன் வந்திருக்கேன், ஒரு விருந்தாளி மக்கள் அழைச்சிருக்காங்கன்னா அந்த விருந்தாளி இருக்கிற தனியும் நல்லபடியாக நம்ம ஊசரித்து அனுப்பணுமே தவிர வந்தவன் உடனே கிளம்புங்கிறது வந்து ஒரு அநாகரிகமான செயல். அதாவது என்னை பார்க்கறதுக்கு நீங்க சொல்றீங்க. அதாவது இப்போ என்னுடைய நண்பர் வந்து ராஜகோபால்னு சொல்லிட்டு சென்னையில் ஒரு பிரபல கடையில் ஒர்க் பண்ணுறாரு, துணி கடையில் ஒர்க் பண்ணுறாரு.
அவரை வந்து என்னுடைய பேட்டியெல்லாம் மினிஸ்டருக்கு பார்த்து பாராட்டினாங்கன்னாரு. ஏன் என்னப்பா மினிஸ்டர் அப்படின்னா, அப்போ அவங்கெல்லாம் வந்து விஜய் நற்பணி மன்றத்தில் கோயம்புத்தூரில் இருந்தவங்கப்பா, ஈரோட்டில் இருந்தவங்கப்பா, சிறப்பாக செயல் திட்டம்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்கள நான் அவங்கள்ட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்களோட தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அது யாரும் என்னென்னு கேட்டிங்கன்னா, பிற்பட்ட ஒரு அமைச்சர் வந்து மிஸ்டர் சம்பத்குமார், அதுக்கப்புறம் நெசவு கைத்தறித்துறை அமைச்சர் மிஸ்டர் பாலாஜி, அப்புறம் விக்கி என்ற விக்னேஷ், மது மற்றும் அமலாக்கத்துறை, இந்த 3 அமைச்சரும் வந்து என்னுடைய நண்பருடைய 20 வருஷம் பயணம் செஞ்சவங்க. அந்த பல அப்போவே நற்பணி மன்றத்தில் இருக்கும்போது பல நல்ல திட்டங்களை பண்ணியிருக்காங்க. உங்கள் பேட்டியை வந்து பார்த்துட்டு உங்களை வந்து பார்க்கணும்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிடுறேன் என்கிட்ட. கண்டிப்பாக நான் அப்பாயின்மெண்ட் கேளுங்க. நம்ம மூணு அமைச்சர்களையும் பார்த்து மக்களுடைய குறையை சொல்லலாம்னு சொல்லியிருக்கேன். இத்தனை நாள் 5 வருடத்துக்கு முன்னாலே அவர் வருவார், சிஎம் ஆவார்னு சொல்லி நான் சொன்னதுக்கு இப்போ ஒரு பலன் என்னுடைய நண்பர் மூலமாக கிடைச்சிருக்கு. ஏன்னா அந்த நண்பரை இடையில நான் கான்டாக்ட் பண்ண முடியாமல் இருந்தது. இப்போ சமீபமாக 1 வாரத்துக்கு முன்னால் தான் அவரை நான் பார்க்கக்கூடிய சான்ஸ் கிடைச்சிது. அப்போ அவர் சொன்னார், கண்டிப்பாக ஒன்றெல்லாம் தேடிட்டு இருந்தப்போ ஒரு நம்பர் கிடைக்கல என்கிட்ட, இப்போ நீ நம்பரை மாற்றிட்டு போல இருக்கு, அதனால் நம்பர் கிடைக்கல. நான் இப்போ அவங்கள தொடர்பு கொள்ளி நீ பேசுகிறதெல்லாம் அவங்களுக்கு அனுப்பிச்சு அவரை பார்க்கறதுக்கு உண்டான ஏற்பாடும், அவர் அமைச்சர்கள் மூலமாக முதலமைச்சரை பார்க்கக்கூடிய ஏற்பாடும் நான் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்கிறாரு. கண்டிப்பாக அவர் செய்வார்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சிருச்சு கண்டிப்பா இதே முறையில தான் போய் ஏற்கனவே ஜோசியர் வச்சு ட்ரோல் பண்றாங்க. இப்போ நீங்க போனீங்க அப்படின்னா அடுத்தவனுக்கு அப்படி கிடையாது இல்ல. நான் தான் சொன்னேன்னு எல்லாருக்கும் தெரியும், மக்களுக்கு தெரியணுங்க. அரசியல்வாதிக்கு தெரியணும் அவசியம் இல்லை. மக்கள் மனசுல நெல்லை கஜேந்திரன் எப்போவோ இடம் முடிச்சுட்டான். அடுத்தவன் சொல்லி தான் நான் வெளியில் போய் விளம்பரப்படுத்திக்கணும் அவசியமே கிடையாது. நீ எந்த சேனலில் திருப்பினாலும் துணிஞ்சு பேட்டி கொடுக்குறேன். பேட்டியை வந்து அவாய்ட் பண்ணாமல் ஒரு பேச்சாளர் டிவிக்கில் இருக்கான்னா அது நெல்லை கஜேந்திரன் மத்திருந்தானே எல்லா மக்களுக்குமே தெரியும். ஏன்னா எனக்குன்னு வியூஎஸ் 3 கோடி 4 கோடி பேர் என்னுடைய பேச்சை பார்க்குறாங்க. அவங்க என்னை ரோட்டில் பார்க்கும்போது, பஸ்ஸில் பார்க்கும்போது, ட்ரெயினில் பார்க்கும்போது, வெளியில் போகும்போது எனக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்க பிரச்சனையெல்லாம் நான் வந்து உங்களை மாதிரி யூடியூப் மூலமாக நான் அமைச்சர்களுக்கும் முதலமைச்சருக்கும் தெரிவிச்சிட்டு இருக்கேன். நான் வந்து மக்கள் வந்து இப்போ இந்த ஓலா ஊப்பர்லாம் போட்டு ஆட்டோ ஓட்டுறாங்க இல்லையா, அதில் வந்து என்ன கேட்குறேன்னா, அதில் செல்லை காமிக்கிறத விட பல மடங்கு ரூபாய் தனியாக, அதாவது செல்லில் காமிக்கிறது ஒரு 170 வச்சுங்க, இன்னொரு 30 ரூபா கொடுங்கன்னு டிமாண்ட் பண்ணுறாங்க. அதுக்கு பதிலாக நம்ம சாதாரணமாக ஸ்டாண்டில் இருக்கிற டிரைவருக்கு மீட்டர் போடு, கம்ப்ளீட்டாக எல்லா வண்டிக்கும் மீட்டர் போடுங்க. மீட்டர் இருக்கு, ஆனால் உபயோகத்தில் இல்லை. இப்போ அந்த மீட்டருக்கு ஒரு 18 ரூபாலேருந்து 20 ரூபா, ஸ்டார்டிங் ஒரு 50 ரூபா வண்டிக்கு அப்படின்னு கொடுத்தா டிரைவர்களுடைய பொழப்பு நல்லா இருக்கும், மக்களுக்கும் சேஃபாக இருக்கும் அப்படின்னு மக்கள் விரும்புகிறாங்க. நான் இதை தான் ஃபஸ்ட்டு முதலமைச்சர்கிட்ட கேட்குறது. 2வது, வீடு இல்லாமல் பிளாட்ஃபார்மில் படுத்து தூங்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு கவர்மெண்ட் அரசாங்கத்தில் வேலை செய்கிறாங்களே அவங்களுக்கு நீங்கள் கோட்டர்ஸ் கட்டி கொடுக்குறீங்க, கோட்டர்ஸ் இருக்க வைக்கிறீங்க. அவங்களுக்கு மாத சம்பளம் 40,000 50,000 இருக்கும்போது வீடே இல்லாதவனுக்கு அந்த மாதிரி இடத்துல வீடு கட்டி கொடுக்கலாமே அப்படிங்கிறது கேட்குறேன். அது கண்டிப்பாக முதலமைச்சர் செய்வார்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு 1000 பேருக்கு மேலே சந்திக்கணும். கண்டிப்பா மக்களுடைய குறைகள் என்ன அப்படின்னு கண்டிப்பா முதலமைச்சர் என்ன தொடர்பு கொண்டால், மினிஸ்டர்கள் என்ன தொடர்பு கொண்டால், ஒவ்வொரு துறையிலையும் உள்ள பிரச்சனையை அந்தந்த மினிஸ்டருக்கு நான் டைரக்டா சொல்ல முடியும். அவங்க வந்து தெரிஞ்சுக்கணுங்கன்னா நெல்லை கஜேந்திரன் நானே அவங்களுக்கு அந்த பேட்டியை அவங்களுக்கு 3 மினிஸ்டருக்கும் இல்லை, எல்லா மினிஸ்டருக்குமே நான் அனுப்பி விடுறேன். முதலமைச்சருக்கு நான் அனுப்பி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு அவங்களுடைய கான்டாக்ட் நம்பரும் என்னை கான்டாக்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக மக்களுக்காக நான் இதை செய்கிறேன். நான் இந்த கட்சி அரசியலுக்கு வரணும்னு நான் நினைச்சு இந்த கட்சியை வர வைக்கல. ஒரு நல்ல ஆட்சி வேணும்னு சொல்லி மக்களுக்கு எதிர்பார்த்ததுனால நான் இந்த உதவியை மக்களுக்காண்டி நான் செய்கிறேன். இன்னும் மக்களுக்கு நிறைய உதவி செய்ய காத்திருக்கிறேன். அதுக்கு அமைச்சர்களும் முதலமைச்சரும் எனக்கு உதவியினால் என்னை தொடர்பு கொண்டால் கண்டிப்பாக நான் மக்களுடைய பிரச்சனையை அவங்களுக்கு உடனே சொல்ல தயாரா இருக்கிறேன். ஆமா, கண்டிப்பா இருக்கலாம், அதுல மாற்று கருத்தே இல்லை. அதுக்காக என் தலைவனுக்காக நான் என்ன உழைக்கணுமோ நான் கண்டிப்பா என் உழைப்பை 365 நாளும் 27 மணி நேரமும் என்னுடைய அலைபேசி அழைத்து கொண்டு இருக்கு. நான் பேசிக்கொண்டுதான் இருக்கிறேன்.